யாத்ரா அவருடைய அந்த பட்டமளிப்பு விழாவில் இவங்க போனதுல 2 பேரையும் லாக் பண்றாங்கல்ல. 2 பேரும் லாக் பண்றது தான் இணைக்கிறது தானே சார். அது அம்மாவையும் அப்பாவையும் இணைக்கிற இடத்துல பிள்ளைகள் தானே இருக்கிறாங்க. அங்க எங்க போனாங்க தாத்தா சொல்லுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்தனுடைய விளைவு தானே இப்ப மீண்டும் எப்படி சேர்றாங்க. இப்ப மீண்டும் சேர்ந்தது தான் கிட்டத்தட்ட 2 பேரும் குபேரா நிகழ்ச்சிக்கு வந்து உட்காந்துருக்காங்களா. அப்ப பேசாம எப்படி வந்து உட்கார முடியும்? அது யார் நிகழ்ச்சி? தனுஷ நிகழ்ச்சி. அப்போ அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்களா. இதுக்கு மேல பேசுனாங்களா, பார்த்தாங்களா? அப்புறம் இன்னும் கூட ஒரு ஸ்டெப் மேல போயிருங்க. இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, இப்ப சில பேர் ஆடியன்ஸ்ல இருந்து கமெண்ட் போறாங்க. அந்த ட்ரெண்டிங்கான வீடியோ என்ன போறாங்கன்னா, அப்போ 2வது டைவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு போல. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இங்க இணைஞ்சிட்டாங்க, திரும்ப பிரிய போறாங்க பாருங்க. அப்ப 2வது டைவர்ஸ் இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கெட்ட புத்தி உள்ள சில நாதாரிகள் பேசுறது. மீண்டும் சேர்ந்துட்டாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக. பிள்ளைகள் அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து தப்பா நான் சொல்லவே மாட்டேன். இந்த விவாகரத்து விஷயத்துல கேட்டா நான் மீண்டும் கூட சொல்றேன், கணவன் மணி கூட கருத்து வேற்றுமை வரும். வந்தாதான் கணவன் மணி. அவர் படத்தை பர்மிஷன் இல்லாம நீங்க பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்று கேட்குறாரு, வந்து பேசுகிறாருன்னா நீங்கள் தான் இறங்கிப்போம். இல்லை அந்த படத்தை அந்த காட்சியை நீங்கள் வந்து நீக்கிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட அப்பாலஜிஸ் கூட கேட்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை அவர் என்ன இழப்பீடு கேட்குறா அது சட்டப்பூர்வமாக நீங்கள் அனுப்பணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் அப்பாவால் தான் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாருமே அப்பா இல்லாமல் நயன்தாரா வந்துட்டாங்களா? இப்படியான அழுத்தங்கள் எங்க டைவர்ஸ் ஆனாலும் அதுக்கு காரணம் வந்து தனுஷ் மீது வந்து அங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு இவர் தான் காரணம். இங்க டைவர்ஸ் இவர் தான் காரணம். இது தனிநபர் ஆட்டிடியூட வச்சு சொல்றது. அது உச்சபட்சமா இந்த சுசித்ரா இப்போ வந்து ஆர்த்தியோட ரவி மோகன் வந்து அவங்க அப்பா நேரம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகினிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பண்ண இவங்க 2 பேரும் வந்து ஒரு கிராஜுவேஷன் டேல வந்து ஒன்னா சேர்ந்து போயிருக்காங்க. இதுதான் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா எங்களுக்குள்ளதான் பிரச்சனை வந்துருச்சே, பிரிஞ்சுட்டாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இதான் நான் தொடர்ச்சியா நான் சொல்லிட்டு வரேன்னு கேட்டா, நீங்க டிவோர்ஸ் பண்ணீங்கன்னா பிள்ளைகளுடைய கருத்தை கேளுங்க, பிள்ளைகளுடைய வந்து வளர்ச்சியை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வெயிட் பண்ணுங்க. சில காலம் போன பிறகு அந்த கசப்புகள் வந்து காணாம போயிடும். காலம் எல்லாவற்றுக்கும் மருந்து. அத கோர்ட் சைடுல கூட கவுன்சிலிங் ஒன்னு கூட கொடுப்பாங்க. கோர்ட்ல கவுன்சிலிங் கொடுக்குற சார், நீ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்களே உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துங்கன்ற. நான் கோர்ட்டு கவுன்சிலிங் என்ன கொடுக்கும்? சேர்ந்தா நீங்க ஒரு வேகத்துல போறீங்க, நீங்க எப்படி இருந்தாலும் அவங்க கவுன்சிலிங் கொடுத்தாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட போறீங்க. இதான் நடக்க போகுது. அதுதான் காலம் எல்லாவற்றுக்கும் மருந்து. ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் கூட, ஒரு 4 வருஷம் கூட இருங்க. அதுக்கப்புறம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு. அப்படிதான் இவங்க வந்து ஒரு அவசரப்பட்டு ஒரு வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் பார்க்காம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தனுஷ் அவர்களும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் என்னுடைய கருத்து. அதுதான் என்ன, அவசரப்பட்டு முடிவெடுத்தனுடைய விளைவு தானே இப்ப மீண்டும் எப்படி சேர்றாங்க. இப்ப மீண்டும் சேர்ந்தது தான் கிட்டத்தட்ட. ஏன்னா தம்பி ஒரு இருக்கிறார்ல யாத்ரா, அவருடைய அந்த பட்டமளிப்பு விழாவில் இவங்க போனதுல 2 பேரையும் லாக் பண்றாங்கல்ல. 2 பேரும் லாக் பண்றது தான் இணைக்கிறது தானே சார். அது அம்மாவையும் அப்பாவையும் இணைக்கிற இடத்துல பிள்ளைகள் தானே இருக்கிறாங்க. அங்க எங்க போனாங்க தாத்தா சொல்லுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கூட அங்க இல்ல, யாருமே இல்ல. அந்த இணைக்கிறதுல வந்து அவன் யாருடைய அனுமதி கேட்டான்? யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க? அப்போ அப்பா அம்மா இணையணுன்றத வந்து பிள்ளைகள் வந்து முடிவு பண்றாங்க. சரிங்களா? அதனால இப்போ அந்த இடத்துல வந்து மற்ற உறவுகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. இன்னொன்னு கூட காணாம போயிடுச்சு. என்ன சொல்லுங்க? அந்த சட்டப்படியான அந்த விவாகரத்து என்னாச்சு? அது நொறுங்கிடுச்சு இல்ல? இங்க கூட இல்ல சார், 2 பேரும் பார்த்து பேசுனாங்களா? வந்து வீடியோல வந்து பார்த்தோம், பேசுனாங்க. 2 பேரும் குபேரா நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்காங்க, வந்து உட்காந்துருக்காங்களா. அப்ப பேசாம எப்படி வந்து உட்கார முடியும்? அது யார் நிகழ்ச்சி? தனுஷ நிகழ்ச்சி. அப்போ அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்களா. இதுக்கு மேல பேசுனாங்களா, பார்த்தாங்களா? அப்புறம் இன்னும் கூட ஒரு ஸ்டெப் மேல போயிருங்க போல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்பட்டது. அந்த பிணைப்பு ஏற்படுறதுக்கு காரணம் பிள்ளைகள். அப்ப எதுக்கு சார் பிரியணும்? அதுதான் இப்ப புரியுதுங்களா? இதுதான் சொல்றது. ஒரு மன வாழ்க்கையில வந்து சில கசப்புகள் வரும்.
கணவன் மனைவிக்குள்ள வரலன்னா அது வாழ்க்கையே கிடையாது. Okay. சில கோபதாபங்கள் 2 தரப்புலும் வரும். நீ செய்தது சரி, நான் செய்தது சரி, தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு முட்டல் மோதல் வரும் குடும்பத்துல. எந்த குடும்பத்துல இல்ல? இல்ல சார், இப்போ நீங்க பிரச்சனைன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க. அப்ப பண்ணதுனால அந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அது குடும்பத்துக்குள்ள வந்த பிரச்சனையா இல்ல சினிமா துறை மூலமா எப்படி வேணா வரட்டும் சார், அது அவங்களுக்குள்ளதுங்க. இங்க சினிமா வந்து பொதுவாகவே கேட்டினா சினிமாவில் மட்டுமே இல்லை, இன்னும் சில துறைகள் கூட பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ஒன்றாக்கிறாங்க. அப்படி ஒன்றாக்கும் போது தான் அங்கே சச்சரவு, தேவையில்லாமல் சச்சரவு பிரச்சனைகள் வரும். இங்கே சோத்துக்கே வழி இல்லாதவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பண பிரச்சனை இருக்காது, பணம் இல்லாதது தான் பிரச்சனையாக இருக்கும். பணம் இல்லாதது தான் அங்கே பிரச்சனை. இங்கே அப்படி கிடையாது. இங்கே பணம் மிகுதியாக இருந்தாலும் பிரச்சனை வரும். அது ரஜினியே சொல்லியிருக்காரு, பணம் இல்லைனாலும் பிரச்சனை, நிறைய இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அப்படி உருவானது தான். அதனால தான் நான் சொன்னேன், ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ஒன்றா ஆகிட்டா இப்படி தான் வந்து ஒரு முடிவில் பல கசப்புகளுக்கு காரணமாயிடும். அப்படி வந்து இவங்களுடைய விவாகரத்து அப்படி முடிவானது தான். அந்த கசப்புகள் வந்தால் கூட சில காலம் நீங்கள் காத்திருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் அந்த பொறுமை இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு ஈகோ எடுத்துக்கிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நேராக போய் கோர்ட்டில் போயிட்டு இந்த விவாகரத்து ஆர்டர் வாங்கி அந்த உத்தரவு இப்போ எங்கே என்னவா இருக்குது? பேஷ் ஆயிடுச்சு இல்லை? ஆமாம், உத்தரவு இருக்குது, பேப்பரில் இருக்குது விவாகரத்து. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து சட்டப்படி கணவன் மனைவி கிடையாது. யாரு? தனுஷா ஐஸ்வர்யாவும் கிடையாது. ஆனால் ஆத்மார்த்தமா இல்லை சார். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம இன்னொரு கண்ணோட்டத்துலையும் பார்க்கணும். இவங்க 2 பேரும் வந்திருக்காங்கப்பா, எதுக்கான்னு பார்த்தா அவங்க பிள்ளை மகன். அப்ப அவங்க மகனுக்காக அவங்க வந்திருக்கலாம். ஆனா சில பேர் கமெண்ட்லயும் போறாங்க என்னன்னா, எப்போ வந்து மொத்தம் நீங்களும் ஒரு முடிவுல இருக்கிறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த சூழ்நிலையும் அவங்க சேர்ந்துடக்கூடாது. இல்ல சேர்ந்துடக்கூடாது நாங்க அப்படி சொல்ல. ஒரே விஷயம் தான், மகன் வந்து 2 பேரும் லாக் பண்றானா இல்லையா, 2 பேரும் இணைக்கிறானா இல்லையா? ஆமா, அந்த இடத்துல சொல்ல முடியாதுல்ல சார். சார் அதுதான் சார், அங்க வந்து மனங்கள் இணையுது இல்லை சார். அவனுடைய இதயமும் வந்து ஒரு பக்கம் வந்து அவனுடைய இதயம் அவங்க அம்மா கிட்டேயே, இன்னொரு பக்கமும் அவன் நெஞ்சு இன்னொரு பக்கம் அப்பா கிட்டேயும் இருக்குது இல்லை. இதை விட என்ன வேணும்? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பிள்ளைகளை கேட்டு விவாகரத்து பண்ணணும். பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை கேட்கணும். பிள்ளைகள் விருப்பம் இல்லைன்னா அது பண்ணக்கூடாது. என் விருப்பம் இல்லாமல் நீ பண்ணாதன்னு கணவனையோ இல்லை கணவன் வந்து என் விருப்பம் இல்லாத நீ பண்ணாதுன்னு சொல்லும்போது 2 பேரும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் அந்த வாய்ப்பு கொடுங்க. அப்பா அம்மா 2 பேர் பிரினா கூட பிள்ளைகளை கேட்கணும். கோர்ட்டே கேட்கணும்னு நான் சொல்கிறேன். என்ன சொல்லப்போனா கோர்ட்டே வந்து அந்த மைனர்லேருந்து மேஜர் ஆகிற வரைக்கும் காத்திருக்கணும். பிள்ளைகளுக்கு வந்து சுயமாக சிந்திச்சு வந்து அவங்க வந்து எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னாதான் அங்கே பிரிவே அந்த விவாகரத்தே கொடுக்கணும். என்ன கேட்டால் புதுசாக சட்டத்தை ஆமாம் சார், இது நான் சொல்கிறது உண்மைதானே சார். இப்போ இதுதானே சார் நடந்து, நான் சொல்கிறது நடந்திருக்கு. இப்போ இந்த விவாகரத்து உத்தரவு என்ன பண்ணீங்க? என்ன பண்ண முடியாது வச்சு? இப்ப சேர்ந்துட்டாங்க சார். இப்ப வந்து பிள்ளைகார சேர்த்துட்டான். இதான் உண்மை. மகனால சேர்ந்தா அப்ப இப்ப புரியுதுங்களா? இப்போ அதான் நான் சொல்றேன், எந்த விவாகரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிள்ளைகளை கேட்காம கொடுக்க கூடாது. பிள்ளைகள் எதிர்காலம் வீணாகுது இல்லை சார். நீங்க அப்பா அம்மா நீங்க தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவீங்க. நீங்க ஒரு வாழ்க்கை கிடைச்சிரும், அவங்க ஒரு வாழ்க்கை கிடைச்சிரும். பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆகும்? கேள்வி இல்லை, நாசமாயிரும். சில குடும்பங்கள்ல தாத்தா பாட்டி சார் இங்க ஒரு நல்லா புரிஞ்சுங்க, அப்பா வேணா தாத்தா வாழலாம், தாத்தா அப்பாவை முடியாது. இதை பஞ்ச் டைலாக் பேசணும்னு நினைக்காதீங்க. உண்மை. நீங்க ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பாடு போட்டுருக்கலாம், குழந்தைங்களுக்கு ஊட்டி இருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம் சார். ஆனா அப்பான்ற ஒரு சாதாரணமா ஒரு வழிகாட்டுதல். அப்பான்றது கேட்டினா வந்து நம்பிக்கையோட பிள்ளைக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல். அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பிள்ளைகளுக்கு. அப்பான்ற அந்த உறவு எப்படி அம்மான்ற உறவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்போ, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்பிக்கை கொடுக்குறது அப்பான்ற உறவு. அதனால வந்து ஈஸியாக வந்து அப்பா இல்லாமல் வளர்த்தலாம், அம்மா தான் ரொம்ப முக்கியம், அப்பா இல்லாமல் வளர்த்தலாம் அப்படிலாம் கிடையாது. அப்பா அம்மா 2 பேருமே தேவை பிள்ளைக்கு. அப்போ அந்த உறவு இல்லாத போது 2 பேருமே வந்து அடுத்த வாழ்க்கைக்கு போகல, அனுஷம் போகல. ஆனால் சார் ரூமர்ஸ் வந்து சார் ரூமரை விடுங்க சார். குப்பை சினிமாவில் வந்து 1008 பேசிட்டு இருப்பான். ரூமராவது கேமராவது சினிமாவில் வந்து குப்பை சார். சார் இன்னொன்று கூட நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன் சார். சொல்லுங்க. இங்கே உடல்கள் இணையிறது மட்டுமே கிடையாது சார். உடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணையிறது பெரிய விஷயம் இல்லை. ஆத்மார்த்தமாக மனங்கள் இணையணும். உடல்கள் இணையினா நீங்கள் சினிமா வட்டாரத்தில் இது சர்வசாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஏகப்பத்தினி விரதம்லாம் சினிமாவில் தேட முடியாது. நீங்கள் ஒருத்தர் கூட கிடையாதா? இருக்கலாம் சார். எப்படி தேடுவீங்க? நீங்கள் தேடி எப்படி கண்டுபிடிப்பீங்க? பார்த்திபன் விஷயத்திலும் சீதா அப்படி தானே சொன்னாங்க. பார்த்திபன் இன்னொரு வாழ்க்கைக்கு போவே இல்லை. ஆனால் சீதா என்ன சொன்னாங்க? ஒருவனுக்கு வந்து என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சேன். அப்படி அது பொருள் அதானே. ஆனால் வந்து பார்த்திபன் தனிமையில் தான் இருக்கிறாரு, அவர் இன்னொரு வாழ்க்கைக்கு போகல. ஆனால் இவங்க இன்னொரு வாழ்க்கைக்கு போயிட்டு அங்கேயும் வந்து பவுன்ஸ் ஆகி ரிவர்ஸ் ஆகி வந்தாங்க. வந்து இப்போ தனியாக இருக்கிறாங்க. அவங்க சேராமல் தடுக்கிறது எது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பேப்பர் இது, அந்த பேப்பர், அந்த வெள்ளை காகிதத்தில் எழுதப்பட்ட கருப்பு எழுத்துக்கள். ஆனால் ஆத்மாத்மா மனசு பேசிட்டு தானே இருக்கும். நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோம், நாம் ஒரு நல்ல மனைவியை மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நாம் ஒரு நல்ல கணவன் மிஸ் பண்ணோம், பேசிக்கிட்டு இருக்குமா இல்லையா? வேணா சொல்லலாம் பார்த்திபன் அதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்திபனை தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு தெரியும், சீதாவை புரிஞ்சவங்களும் தெரியும். நல்ல வாழ்க்கை தான். யார் கண்பட்டதோ இன்னொரு விஷயம். எதுக்கு நான் சொல்றேன்னா, இது வந்து இங்க வந்து இவங்களும் சில நாட்கள் காத்திருந்தாங்க, இன்னொரு வாழ்க்கைக்கு போகாம அவரும் காத்திருந்தாரு. இப்போ பிள்ளைகள் சேர்த்துட்டாங்க.
அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மனைவி மேலே கோபதாபங்கள் இருந்தாலும் கூட கொஞ்ச காலம் நீங்கள் வந்து பேசாமல் வேணா இருங்க. சவுத்தை பார்த்து பேசுங்க, பீரோவை பார்த்து பேசுங்க, ஃபேனை பார்த்து பேசுங்க. பேச முடியல இல்லை பிள்ளைகள் மூலமாக பேசுங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்றீங்க சராசரி சேர்ந்துட்டாங்கன்னு. இங்கே பெரிய குடும்பங்கள் தான் சார் இப்படி. சாதாரண குடும்பங்கள்லாம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா வந்து எல்லாம் அப்படியே டெய்லி அப்படியே சந்தோஷமா இருக்காங்க? இல்லையே. சாதாரண குடும்பங்கள் கூட போறான் பாருங்க, அப்படியே சாவரானா பாருன்னு பொண்டாட்டி. இது இந்த போறாம்பார் பாடலப்பா அப்படியே போயிடறானா பாருன்னுவாங்க. எப்போ? காலையில சொல்லுவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வந்து கேட்டு பக்கம் அப்படி எட்டி பார்ப்பாங்க. இவன் வருவானா, எங்க போனா, இன்னும் ஆளை காணுமே அப்படி பிள்ளைகள்கிட்ட போய் கேட்பாங்க. நேரடியாக போன் போட்டு கேட்க முடியாது, ஈகோ தடுக்கும். பிள்ளைகள்கிட்ட போய் கேட்பாங்க, அப்ப எங்க இருக்கிறான் பாரு, வந்து கொட்டிக்க சொல்லு, நேரத்தோட தான் வேலையை முடிக்கணும் அப்படின்னுவாங்க. எப்படி அதுக்கப்புறம் அது நான் அப்புறம் பண்றேன், எல்லாம் உங்க அப்பனை மாதிரி தானே இருப்பீங்க, பண்ணி தொலைய சொல்கிறேன்ல, எங்கே இருக்கிறான் உங்கள் அப்பா வந்து சேரணும். அதுக்கப்புறம் பொண்ணு ஃபோன் பண்ணி பாப்பாவோ இல்லை மகனோ ஃபோன் பண்ணால் அப்பா அதை வந்துட்டு இருக்கிறாரு, அப்பா நிம்மதி வந்துட்டு இருக்கிறான், ரைட்டு நல்லா தான் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு 5 நிமிஷம் வந்துடுவான். அதுக்குள்ளே சோத்தகத்தை எல்லாத்தையும் தட்டில் போட்டு முடிட்டு அதுக்கப்புறம் முறுக்கிக்கிட்ட மாதிரி போயிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் போயிட்டு அப்படி ஒரு மூலையில் போய் குத்துக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அவர் வருவார். டிஃபன் பாக்ஸை போட்டு குளிச்சு வந்து சாப்பிட்டு அவர் ஒரு மூலையில் போய் இப்படி தான் பல குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஓகே சார், அன்பு இருக்கும் சார், ஆத்மார்த்தமான உறவு இருக்கும். ஆனால் அதை வந்து வெளிக்காட்டுறதுல ஈகோக்கள், கோபங்கள், தாபங்கள், பல விதமான குடும்பங்கள் இருக்கு சார். நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்குன்னே சில பேர் இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? குடும்பங்கள்ல குடும்ப அரசியல் பண்றதுல ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அடுத்தவன் நல்லா இருந்தான்னா அவ்வளவுதான், எப்படி பிரிக்கிறதுன்றத அது யோசிக்கிற அந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுதான் குடும்ப அரசியல் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? வாரிசு அரசியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் குடும்ப அரசியல், குடும்பத்திற்குள்ளே அரசியல் பண்ணுவோம். அதனால குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை குறைவா வச்சுங்க, நல்லது. ஏதோ கல்யாணம் காட்சி, நல்லது கெட்டது, அதுக்கு மட்டும் போயிட்டு வாங்க சொந்தக்காரன்றதுக்காக, சரிங்களா? ஒரு கல்யாணம் சொன்னான்னா ஒரு நாள் முன்னாடி கூட போயிட்டு இருந்து சந்தோஷமா பண்ணிட்டு வாங்க. செத்துட்டான்னா ஒரு 16 நாள் சோதனை இருங்க. இவ்வளோதான் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப தூக்கி வந்து ஒரே குடும்பத்தோடு அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா, அண்ணன் மாமன் சித்தப்பா பெரியப்பா லொட்டு எல்லாரும் வச்சுக்கிட்டாங்கன்னா குழப்பம் தான் இருக்கும். ஓகே சார், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வந்து இனிமையாக வாழ முடியாது. மனைவி கிட்ட பேசுறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது, புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த வாழ்க்கை இனிக்கவும் இனிக்காது, அது கசந்து போயிடும். உறவுகள் குறைவாக இருக்கும்போது தான் அங்கே வந்து அதுக்கான நேரங்கள் கிடைக்கும். ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து ஒருத்தர் பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? செல்ஃபோனை வந்து குறைவாக பயன்படுத்தணும். செல்ஃபோனை அதிக நேரம் பயன்படுத்தினா கூட இப்போ உறவுகள் வந்து கெட்டு போகுது. செல்ஃபோன் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் வச்சுக்கணும். எனி டைம் 24 மணி நேரம் செல்ஃபோன்கிட்ட குடும்பம் நடத்துறவங்களாம் இருக்கிறான். இப்போ பொண்டாட்டிக்கிட்ட கூட குடும்பம் நடத்தலை, கணவன்கிட்ட குடும்பம் நடத்த, செல்ஃபோன்லேயே குடும்பம் நடத்துறவங்களாம் இருக்கிறான். ஸோ அதெல்லாம் மாற்றிக்கணுன்ற காலத்துக்கு அப்போ உறவுகள் கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இப்போ சில பேர் ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் போறாங்க அந்த ட்ரெண்டிங்கான வீடியோ. என்ன போறாங்கன்னா, அப்போ 2வது டைவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு போல அப்படின்னு. அதாவது இப்போ இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்றீங்களா, நம்ம எல்லாரும் அதான் அது எதிர்பார்க்கிறோம். 2வது டைவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு போல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அவங்க இணைஞ்சிட்டாங்க, திரும்ப பிரிய போறாங்க பாருங்க, அப்ப 2வது டைவர்ஸ் இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கெட்ட புத்தி உள்ள சில நாதாரிகள் பேசுறது, கெட்ட புத்தி உள்ளவங்க பேசுறது. பிரிஞ்சவங்க சேர்றாங்களா, அதுதான் சார் நம்ம நினைக்கணும். பிரிஞ்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, பிரிஞ்சுட்டாங்க. இப்போ சேர்றாங்களா, அதை வந்து வாழ்த்தணும். சேர்ந்துட்டு மறுபடியும் பிரிவாங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் வரும். லதாவும் ரஜினிகாந்த் கூட ஒரு காலத்தில் பிரியறதுக்கு அவங்க முடிவு எடுத்தாங்க. அப்போல்லாம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளும் அவருடைய சொத்துக்கள் வந்து ஹரே கிருஷ்ணன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படியான கருத்து வேட்டைகள் அப்போ பெரியவங்க இருந்தாங்க. அந்த பெரியவங்க சொன்னதை கேட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ள இணைஞ்சாங்க. இல்லைன்னா லதாவே டைவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் இருந்தாங்க ரஜினி. அதுக்கப்புறம் பெரியவங்கன்னா யார்? பாலச்சந்தர், ஒய்ஜிபி ஃபேமிலி அண்ட் அதர்ஸ் பெரியவங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் இருந்த மூத்தவங்க சொல்லும் போது அவங்க கேட்டுக்கிட்டாங்க, இணைஞ்சிட்டாங்க. இவங்க கேட்கல, பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா கஸ்தூரி ராஜாவும் அவருடைய மனைவியும் வந்து தன்னுடைய மகன் வந்து விவாகரத்து பண்ணணும்னு வந்து விரும்பியிருப்பாங்களா? இல்ல லதாவும் ரஜினிகாந்தும் வந்து பிரியணும்னு விரும்பியிருப்பாங்களா? இவங்க தான் ஒரு முடிவு எடுக்கிற போது அந்த முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம அவங்க வந்து சம்மதிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால மீண்டும் சேர்ந்துட்டாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக. அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து தப்பா நான் சொல்லவே மாட்டேன். இந்த விவாகரத்து விஷயத்துல கேட்டா நான் மீண்டும் கூட சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை வரும். வந்தாதான் கணவன் மனைவி. அங்க 2 பேர் அறிவாளியா இருந்தாங்கன்னா நிச்சயமா கருத்து வேற்றுமை வரும். ஆனா அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சில குடும்பங்கள் இருக்கு. சில பேர் பண்ணிப்பாங்க, சில பேர் இல்ல ஈகோல இருப்பாங்க. அப்போ ஒரு மனக்கசப்பு வரும். அப்ப அந்த சில காலம் நீங்க வந்து பேசாம கூட இருங்க. ஒரே குடும்பத்து வீட்டுக்குள்ள இருங்க. இப்படி தாவேக தலைவர் எப்படி இருக்கிறாரு அந்த மாதிரி கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்துக்கோ, நீ உன் ரூம்ல இருந்துக்கோ, நான் என் ரூம்ல இருந்துக்கிறேன் அப்படின்றாரு இல்லையா? அந்த மாதிரி பிரியல, சட்டப்பூர்வமாக பிரியல. ஏன்னா பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் சார். உங்களுடைய மனக்காயங்கள் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும், வேற வழி கிடையாது. அப்படி வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அது மறைஞ்சிடும். நீங்கள் பேப்பரில் நீங்கள் டைவர்ஸ் வாங்கி வைக்கிறதுனால என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? நான் கேட்குறேன், இல்லைன்னு ஆகிடுமா பிள்ளைகள்? அதுதான் நான் சொல்லுறது. ரவிமோகன் விஷயத்தில் கூட நான் சொல்கிறேன், ரவிமோகன் நான் எப்போவே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரவிமோகன் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்ட சூழல் அவருக்கு இப்படி இருக்குது.
நாளைக்கு பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவங்க பையன்லாம் நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த யாத்ரா பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹீரோ ஆகிடும். நாளைக்கு அவர் தம்பி ரவிமோகன் மகன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரொம்ப ஹேண்ட்ஸமாகறானுங்க அவனுங்க. நாளைக்கு தமிழ் சினிமாவோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பானுங்க, தூக்கி நிறுத்துறவங்களா இருப்பானுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்புறம் மூலையில் ஈசி சேரில் போட்டு உட்காந்துட்டு பால்கனியில் உட்காந்து நீங்கள் ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு தான் உட்காந்துருங்க அவனுக்கு நடிக்கிறத. தானே உண்மை. காலம் ஓடிட்டே இருக்குது சார், வேகமாக ஓடிட்டு இருக்கு காலம். நான் சொல்கிறது நடக்கும். இவனும் பெரிய யாத்ராவும் பெரிய ஹீரோ ஆகிடும், ரவிமோகன் மகனும் பெரிய ஹீரோ ஆகிடும் நாளைக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஹீரோ ஆயிடுவாங்கன்னு சொன்ன பேர் தான் சினிமாவை தூக்கி நிறுத்துறவங்களா ஆயிடுவாங்க. நான் இந்த புகழ் வந்து உங்ககிட்ட இருக்கிற புகழ், தனுஷ் கிட்ட இருக்கிற புகழ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். யாத்ரா அடுத்த தளபதி. ஆமா ஆமா. அங்க அவங்க அப்பா வந்து கஸ்தூரிராஜா ஒரு இயக்குனர். ஆமா சார். இவரும் இன்னைக்கு பெரிய இயக்குனர் தான். தனுஷும் பெரிய ஹீரோ. அவங்க அண்ணனும் இயக்குனராக இருந்தவர். அதுதான் சார். அவங்க வந்து அதே மாதிரி இங்கேயும் வந்து கேட்டால் ரவிமோகன் பெரிய ஹீரோ, உண்மைதானே. அதுக்கப்புறம் அவர் மகன் வந்து ஹீரோ ஆயிடுவாரு. அவங்க பாட்டிலாம் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறாங்க, அவங்க தாத்தா எடிட்டர், அவங்க பெரியப்பா வந்து இயக்குனர். என்னங்க இவங்க தூக்கி நிறுத்தாம வேற யாரும் வருவாங்க? வரட்டும், கிராமத்துலேருந்து எங்கேயும் வந்து ஒருத்தவங்க வருவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து நாளைக்கு நம்பிக்கை நட்சத்திரங்கள் நான் சொல்கிறேன். பாசிட்டிவாக பேசுவோம். குடும்பங்களுக்குள்ள பெரியறது சேர்றது இல்லை. நாளைக்கு இதே சம்பவம் நாளைக்கு யாத்ராவுக்கு பண்ண அதே சம்பவத்தை நாளைக்கு வந்து ரவிமோகன் பையனும் பண்ணுவான். சரிங்க சார். இதெல்லாம் ஒரு அப்பா அம்மாவை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம நெகட்டிவா ஏன் நினைக்கணும்ன்ற நான். நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்க தானே. கஸ்தூரிராஜா நல்ல குடும்பம் தான், நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் தனுஷ். ரவிமோகனும் நல்ல குடும்பத்தை தாய் தகப்பனுக்கு வந்தவர் தான். கால சூழல் எல்லாருக்கும் இருக்கு சார். திடீர்னு புயல் வீசும், எப்பவுமே தண்டல் இருக்காது. திடீர்னு புயல், சூறாவளி, சுனாமிலாம் கூட வரும். அதில் தாக்கு பிடிச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்பாங்க. அதுலேயே போயிடணும், அழிஞ்சிடணும்னு நினைக்கிறோம். அது சினிமாவில் நினைக்கிறாங்க அந்த மாதிரி. அவ்வளோதான் இனிமேல் ரவிமோகன் இது இனிமேல் சொல்கிறானா பாருங்க, கமெண்ட்ல பாருங்க. அவ்வளோதான் ரவிமோகன் இதோட காலிங்க, அவர் வில்லன் ஆகிட்டாருங்க. அப்போ விஜய் சேதுபதி வில்லன் ஆகிட்டு மறுபடியும் ஹீரோ வராரு, ரவிமோகன் ஆகக்கூடாதா? சினிமா வந்து வேற தானே. இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி தனுஷ் இப்போ ஏன் அவர் வந்து பஸ்ட் ஆகிறாருன்னா, தனுஷ் வந்து ஒரு செங்கல் கூட உருவ முடியாது சொல்றேன்னா அந்த மாதிரி இங்க வந்து அந்த கேள்வி தான் சார். இப்போ அதே குபேர இசை வெளியீட்டு விழால வந்து தனுஷ் அவர்கள் பேசினாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை பத்தி பல ரூமர்கள் கிளம்பிச்சு, பல பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு எமோஷனல் ஆகி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. என்னன்னு கொடுத்திருக்காருன்னா, என்னோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டீம் ரெடி ஆயிரும். யார் பாவங்கன்னு கேட்டா என்னை போய் தப்பு தப்பா குறை சொல்றவங்க, ரூமர்ஸை கலப்புறவங்க, இவங்களாம் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் யாரும் குறிப்பிட்டு சொல்லல இவங்க தான் அப்படின்னு. அப்ப அவர் யார சொல்றாரு சார்? இன்னொரு விஷயம் பாருங்க, சினிமா பெரிய இண்டஸ்ட்ரி. ஓகே, அவர் வந்து ஃபினான்ஷியலா அவர் யாருக்கிட்ட சப்போர்ட் எடுக்கிறாரு, ஒருவேளை அங்க வந்து ஃபினான்ஸ் கொடுக்க முடியாம கூட தடுக்கலாம். நீங்க ஏன் பர்சனலா போயிடக்கூடாது? அப்புறம் போங்க, முதல்ல ஃபினான்ஷியலா இருக்குண்ணா. இப்போ அவர் வந்து ஒரு படத்துல நான் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிச்சு கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் இவருடைய வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்து பணத்தை வந்து திருப்பி கேட்கும்போது எனக்கு வந்து 10 மடங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். உடனே இருந்தாங்கன்னு சொல்லி தூக்கி கொடுக்க முடியாது. அவர் என்ன கேட்குறா, நான் நடிச்சு கொடுக்குறேன், இன்னைக்குள்ள கால் ஷீட்டுக்கு எனக்கு வந்து நீங்கள் சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாரு. இது அங்கே ஒரு சர்ச்சை ஆகுது. அவங்க தயாரிப்பாளர் கவுன்சிலில் போய் வந்து புகார் கொடுக்குறாங்க. அப்போ ரெட் கார்டு, இந்த மாதிரியான சிக்கல் வருது. இது வந்து இந்த சிக்கல் வந்து அவர் வந்து மனதளவு பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னொரு நயன்தாரா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் படத்தை பர்மிஷன் இல்லாம நீங்க பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்று கேட்குறாரு, வந்து பேசுறாருன்னா நீங்க தான் இறங்கிப்போம். இல்லை அந்த படத்தை அந்த காட்சியை நீங்க வந்து நீக்கிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட அப்பாலஜிஸ் கூட கேட்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை அவர் என்ன இழப்பீடு கேட்குறா அது சட்டப்பூர்வமாக நீங்கள் அணுகணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் அப்பாவால் தான் வந்தீங்கன்னு சொன்னால், இங்கே எல்லாருமே அப்பா இல்லாமல் நயன்தாரா வந்துட்டாங்களா? நான் கேட்குறேன். அப்பாவால் தான் நீங்கள் உருவானீங்க, அப்பாவால் தான் நீங்கள் வந்து, இதெல்லாம் வந்து ஒரு வகையானது. அது தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து தனுஷ் யாருங்க தெரியும்? ரஜினிகாந்த் வீட்டில் அவர் வந்து பொண்ணு எடுத்தனால தான் வந்து மருமகனால் தான் ரஜினிகாந்த் வந்து அந்த புகழ் தான் வந்து இவருக்கு புகழ் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு குறைச்சி மதிப்பிடுறது. இப்படியான அழுத்தங்கள் எங்கே டைவர்ஸ் ஆனாலும் அதுக்கு காரணம் வந்து அப்படின்னு. இது வந்து நான் சொன்னேங்க, இங்கே தனிநபர் ஆட்டிடியூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சினிமாவில் ஏகபத்திரி விரதம் தேடினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராக தான் கிடைப்பான் சினிமா இண்டஸ்ட்ரியில். அது மாதிரி இருக்கு, ரொம்ப ரேர் இருப்பான், எங்கேயோ ஒருத்தர் இருப்பான். அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனே தைரியமாக சொல்லிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் ஏகபத்தினி விரதம் சொல்லிட்டு சினிமாவில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறன்மணி நோக்காதவன், ஏகபத்தினி விரதன் யாராவது டிக்ளேர் பண்ணுறானா பாருங்க, சொல்ல மாட்டான். கம்மி தான் சொல்றவங்களே. சொன்னா இல்லை, அவன் உண்மையாக இருந்தாலும் கூட சொல்றதுக்கு வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரி. அப்படி இருக்குது சார். அதனால வந்து இங்கே வந்து நான் சொல்கிற இந்த மாதிரியான சில விஷயங்கள் தனுஷ் மீது வந்து அங்கே டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு இவர் தான் காரணம், இங்கே டைவர்ஸ் இவர் தான் காரணம், இது தனிநபர் ஆட்டிடியூடை வச்சு சொல்றது. அது உச்சபட்சமாக இந்த சுசித்ரா இப்போ வந்து ஆர்த்தியோட ரவிமோகன் வந்து அவங்க அப்பா நேரம் போய் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாரு. அது பார்த்தோம் நம்ம. சரியா?
இதுதான் இப்போ இது அவருக்கு வந்து ஒரு மனக்காயம் தானே. அவர் இப்போ தினசரி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறவர் கிடையாது தனுஷ். மாதத்துக்கு ஒரு முறை அவர் அரசியல்வாதி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மேடையில் தான் வந்து அவர் பிரதிபலிக்க முடியும். அப்போ அவர் வந்து சவால் விட்டு சொல்கிறார். இப்போ ஒரு விஷயம் நான் சொல்வேன், யார் வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து சதிச்சுக்கிறாங்களோ, நான் தனுஷை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், மனைவியை விட்டு விலகி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சமூகத்தில் வந்து மதிப்பு குறைவு தான். மனைவியாக கூட இருக்கட்டும், கணவனை விட்டு அவங்க வந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சமூகத்தில் வந்து மதிப்பு குறைவு தான். நான் இது வந்து பொதுவில் சொல்ல, யாரையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்ல நான் விரும்பவே இல்லை. சில பேர் தெரியும் உங்களுக்கு, மனைவி வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா அப்போ அந்த கணவன் அந்த மனிதருக்கு கொடுக்குற மரியாதையே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இதே மனைவியோடு இருந்து அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறாருன்னு வச்சுங்களேன், அங்கே அவருக்கு கொடுக்கப்படுற மரியாதையே வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சொசைட்டியில் நடக்கிறத சொல்கிறேன். அப்போ இந்த விஷயம் தனுஷ் அவர்களுக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. லேட்டாக புரிஞ்சிருக்குன்னு கிடையாது, மகன் புரிய வச்சிருக்கலாம் ஒரு வேலை. ஓகே. இல்லை உறவுகள் பிரியும் போது இயல்பாகவே புரிஞ்சிருக்கும். இயல்புகள் இது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைல்ல சார். கணவன் மனைவிக்குள்ளே கோபப்படுறது, கோபதாபங்கள் வந்து பெரிய குற்றங்கள் கிடையாது, எல்லா குடும்பத்திலும் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு சில காலம் வெயிட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. இதுக்கு இடையில 3வது நபர்கள் 4வது நபர்கள் ஒப்பீனியன்லாம் வந்து கொடுக்க என்னான்னு கேட்டிங்கன்னா அது ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுவும் சமூக வலைதளம் வந்து இன்னும் வேகமாக இருக்குது. நான் பேசுறது எல்லாமே வந்து கேட்டால் எந்த டைவர்ஸ் நடந்தாலும் முதல்ல ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்காக தான் நான் பேசுவேன். நீங்கள் போட்டா போடுங்க, போடாட்டி போங்க, நான் பிள்ளைகள் தான் பேசுவேன். நான் அன்றைக்கும் பேசினேன். ஐஸ்வர்யா வந்து பிரிஞ்சு போகும்போது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசணும். இப்போது ரவிமோகன் வந்து இந்த பிள்ளைகளை பற்றி தான் நான் பேசுவேன். அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பார்க்கணும் சார். அந்த பிள்ளைகளுக்கு பிஞ்சு மனசு இல்லை, அதுங்க எவ்வளோ வலிக்கும்ன்றது பாருங்கள். அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறது யாராவது எந்த பிள்ளைகளாவது விரும்புமா? அப்போ அதுதான் நம்ம அப்படி தான் பார்க்கணும். சில காலங்கள் இருக்கும், மனக்காயங்கள் வந்து இருக்கும், அவங்களுக்கு தான் அந்த மனக்காயம் தெரியும். தனுஷுக்கு என்ன மனக்காயம் ஏற்படுத்தும் அவருக்கு தான் தெரியும், ரவிமோகனுக்கு என்ன மனக்காயம் ஏற்படுத்தும் அவருக்கு தான் தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாக்கா காலப்போக்கில் எல்லா மனிதர்களும் தவறு செஞ்சு திருந்துற மனிதர்கள் தானே, அது கொஞ்ச நாள் போனால் சரியாயிடும். இதுக்கிடையில 3வது உறவுகள் 4வது உறவுகள் உள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினாதான் சிக்கல் அதிகம். இப்போ வந்து பாருங்க, தனுஷ் இடத்துல வந்து கேட்டா யாராவது இருக்கிறாங்களா? அங்கே அதான் யாராவது இருக்காங்களா? அவங்க பிரியும் போது எவ்வளோ பேர் இவங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இருக்கும். அங்கே யாராவது இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் 3வது 4வது நபர்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி அவங்கள வந்து ஏற்றி விட கொஞ்ச நாள் விடுங்க, அது காலப்போக்கில் சரியாயிடும். அதனால தான் காலம் எல்லாவற்றுக்கும், காலம் எல்லா காயத்துக்கும் மருந்து. காலம். சரிங்க சார், தனுஷை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.